அவருக்கு சிரிச்சா கணத்துல புலி விழணும், சூர்யா மாதிரி இருக்கணும், இப்படிலாம் நினைச்சேன். பிளஸ் வந்து ரூரல் ஏரியா இருக்கக்கூடாது. ஓகே, என்ன ஆச்சு ஆக்சுவலா? இதுல 100% ஃபிளாப். 100% ஃபிளாப். எஸ். சூர்யா மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படிங்கிற ஆசைப்படுறதுல வந்து தப்பு இல்லை. அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு ஜோதிகாவாக இருக்கோமா அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு வந்து பேசணும். அந்த உண்மையிலே அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஜெம் தான். ஏன்னா தான் கூட வாழ்ந்த வாழ்க்கையவே தன்னோட மனைவி 100% ஃப்ளாப்புன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற போதும் கொஞ்சம் கூட கோவத்தை அந்த முகத்தில் காட்டாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்தார் பார்த்தீங்களா. ஸோ அவருக்கு அவங்க கரெக்டான ஒரு பேராக எனக்கு வந்து தெரியலை. ஸோ எதுவுமே அது இருக்கிற இடத்துல இருந்தால் தான் அதுக்கான வேல்யூ. ஸோ அவரோட வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியல, ஒரு தவறான இடத்துல வந்து இருக்கார். ஆனால் அவங்களுக்கு இவர் வந்து ரொம்ப ஓவர். ஸோ நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி கனவு காண்றதோ அதுக்கு ஆசைப்படுறதோ தப்பே வந்து கிடையாது. ஆனால் அதுக்காக நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையோ மட்டம் தட்டுறது தப்பு. ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நினச்சி சந்தோஷமாக இருங்க, கிரேட்ஃபுல்லாக இருங்க, நன்றியோடு இருங்க. ஏன்னா அதுவே நிறைய பேருக்கு ட்ரீமாக தான் இருக்குது.